நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் படம் பண்ணியிருக்கோம். ஒரு 5 பிக் பாஸ் பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தில் அஜய் வாண்டியார்னு ஒருத்தரும் ஒரு மொத்தம் 4-5 ஹீரோ படத்தில். ஸோ அவரும் ஒரு மெயின் கேரக்டராக ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமிங்கில் வந்து அஜயனை வந்து அரசாக இருந்தார். அவர் மேலே ஒரு பொய் வழக்க போட்டு அவர் உள்ளத்துல இருந்தாங்க. இப்போ அவர் வெளியே வந்துட்டாரு. ஸோ அவர் வந்து அஜய் வாண்டியாரை எடுத்து வச்சுட்டு அஜய் வாண்டியா தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு, அவர் தான் இந்த படத்தை பண்ணிருக்காரு. நீங்க படிப்பீங்கல்ல, உங்களுக்கு இதுல என்ன போட்டுருக்குன்னு நீங்களே தெளிவா பாருங்க. இதற்கான ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போய் தான் ஆபீஸ்ல போதை காசில் எத்தனை படம் எடுத்தார் அஜய் ரெக்யூஸ்டா தான் நாங்க கேட்கிறோம் அவங்க கிட்ட. சார் நீங்கள் ஒரு மீடியா துறையில இருக்கீங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பதிவு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மன்னிப்பு பதிவு மட்டும் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு கொடுங்கன்னு ஆரம்பிச்சோம். நீங்க யார் இடத்துல வந்து யாரா வந்து ரவுடி பையெல்லாம் வச்சு நீ படம் எடுப்ப நீ அப்படி சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். அந்த மனுஷன் எவ்வளவு சாதாரணமா இருக்கானா, இப்படி கத்தி இது பண்ணி பேசுறாரு. பயந்துட்டேன் சீரியஸா. பணம் கேட்டு மிரட்டினாரு. 10 லட்சம் கேட்டு ஆபீஸ்க்கு வர சொன்னப்ப நாங்க எடுத்துட்டு போன பணத்தை புடுங்கினாரு. பணத்தை புடுங்கினதும் ஒரு விஷயம். அவர் பேசின திமிரு, கொலை மிரட்டல், நீ சினிமாலேயே இருக்க மாட்ட, இப்படி அசிங்க வார்த்தைகளும் பயன்படுத்தினாரு. அதெல்லாம் நான் இங்க பயன்படுத்த விரும்பல. ஏன்னா ஃபேமிலி இந்த உங்க சேனல்ல பாப்பாங்கன்னு நம்புறேன். சோ அப்படி இருக்கும்போது அடிச்சாருன்றது, எங்க அடிச்சாருன்றது நான் ஏடாவிடமா பட்டிருந்து உயிர் நாடியில மிதிச்சாரு. இவருக்கு தான் தெரியும் எங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாரு எல்லாம்.